Hosea chapter 4. Let me read to you verse 6. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு செல்லும் 6ஆம் வசனத்தை வாசிக்கட்டேன். Hosea 4:6. ஓசியா 4:6. My people are destroyed for lack of knowledge. Because you have rejected knowledge, I will also reject you from being priest for me. Because you have forgotten the law of your God, I will also forget your children. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். We just began, the last week I spoke, we just began to speak about parenting and what the Bible tells us about parenting. கடந்த முறை பேசின போது பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து பேச ஆரம்பித்தேன். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். This is where we began. இங்கே தான் நாம் ஆரம்பித்தோம். Here the prophet is addressing a people who have lost track of the truth of God. தேவனுடைய சத்தியத்தை அறியாமல் போய்விட்ட ஜனங்களை குறித்து இங்கே தீர்க்கதரிசி பேசுகிறான். He says people have forgotten God, there is no truth, therefore there is no blessings among them. மக்கள் தேவனுடைய சத்தியத்தை மறந்து விட்டார்கள், அங்கே சத்தியமே இல்லை, அதனால தேவனுடைய ஆசீர்வாதமும் அங்கே இல்லை என்கிறான். That is what he says in verse 1. முதலாம் வசனத்திலே அதை தான் சொல்லுகிறான். Verse 2 he says that there are consequences such as swearing, lying, killing, stealing, adultery and breaking of all restraint and bloodshed, violence and all of these things are consequences of forsaking the truth. இரண்டாம் வசனத்திலே இப்படி சத்தியத்தை விட்டு விட்டதனாலே அங்கே பொய்யான எடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், திருடுகிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், இரத்த பழிகள், வன்முறை இதெல்லாம் நடக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். The whole society is going crazy because they have forsaken God. தேவனை விட்டு விலகினாலே சமுதாயமே பைத்தியம் பிடித்தது போல இருக்கிறது. Family life is affected. குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. There is no peace. சமாதானம் இல்லை. Verse 3 says மூன்றாம் வசனம் சொல்லுகிறது that even creation suffer, the brute creation suffer because of no truth. சத்தியம் இல்லாதனாலே படைப்புகளும் அதனாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறது. And then verse 4 says that they blame one another. பிறகு நான்காம் வசனம் சொல்கிறது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள். But the problem has to do with the spiritual leaders. Verse 4 and 5 tells us. 4-5 வசனங்கள் சொல்கிறது பிரச்சனை இந்த ஆவிக்குரிய தலைவர்களிட்ட தான் இருக்கு. And then finally it makes the statement in connection with all of these things, my people are destroyed for lack of knowledge. இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். Now if knowledge is there, that means the blessing will come, violence will stop, families will flourish, society will be at peace and so on. அறிவு இருக்கும் என்று சொன்னால் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள், வன்முறைகள் நிற்கும், குடும்பங்கள் கட்டப்படும், சமுதாயம் நன்றாயிருக்கும். For all of that the truth of God's word is needed. இதற்கெல்லாம் தேவனுடைய வசனத்தின் சத்தியம் அவசியம். The lack of knowledge is what destroys a person or a society. ஒரு தனி மனிதனையோ அல்லது ஒரு சமுதாயத்தையும் அழிப்பது அறிவில்லாமை. And knowledge comes through God's word. ஆனால் அந்த அறிவு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வருகிறது. So this is what we've been looking at as we began our studies. ஆகவே நம்முடைய இந்த தொடரை ஆரம்பித்த போது இந்த வசனத்தை தான் பார்த்தோம் நாம். Verse 6 says in the end that even the children are affected. 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது அதனால பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று. So where can we get knowledge so that the society, families can be built up? ஆகவே குடும்பங்கள், சமுதாயங்கள் கட்டப்படும்படியாக இந்த அறிவை நாம் எங்கிருந்து பெறுவது? Where can we get knowledge that will cause us to live the life that God has ordained for us to live? தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஏற்படுத்தி இருக்கிறாரோ அப்படி வாழ்வதற்கு அதுக்கேற்ற அறிவு நமக்கு எங்கிருந்து உண்டாகிறது? Well, the knowledge has to come from the word. The word is truth. அந்த அறிவு வார்த்தையிலிருந்து வர வேண்டும். ஏனென்றால் இந்த வார்த்தை தான் சத்தியம். So we have to teach the word. ஆகவே தான் நாம் வசனத்தை போதிக்க வேண்டும். But there is a step before that. ஆனா அதுக்கு முன்னால ஒரு காரியம் இருக்கிறது. Before we teach the word and knowledge comes. வசனத்தை போதித்து அதன் மூலமா அறிவு உண்டாவதற்கு முன்னாலே there is one step before that, and which is what I have been trying to describe to you. அதுக்கு முன்னால ஒரு படி இருக்கிறது. அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல முயற்சிக்கிறேன். Chapter 1 of Proverbs, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் verse 1. முதலாம் வசனம். The fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். So lack of knowledge is the reason why society is destroyed, families are destroyed. ஆகவே அறிவில்லாமையினால தான் குடும்பங்களும் சமுதாயங்களும் அழிந்து போகிறது. And the beginning of knowledge is in the fear of the Lord. கர்த்தருக்கு அந்த ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதலிலே இருக்கிறது. So when a child grows up and when we raise children in our families,
We want to impart knowledge to them because knowledge will cause them to live. ஆகவே குடும்பத்தில் பிள்ளை வளரும்போது அதுக்கு அறிவை ஊட்ட விரும்புகிறேன் என்றால் அந்த அறிவு தான் அவன் சரியான விதத்தில் வாழ உதவுகிறது. Lack of knowledge will destroy them. அறிவு இல்லாமை அவனை அழித்து விடும். But where does knowledge begin? ஆனால் அந்த அறிவு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? The fear of the Lord is where the knowledge begins. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே தான் அந்த அறிவே ஆரம்பிக்கிறது. This is a verse that I have heard from my childhood days. பாருங்க, இந்த வசனத்தை சின்ன வயசுல இருந்து நான் கேட்டுட்டு The இருக்கேன். fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அறிவின் ஆரம்பம். What does it mean? அதோட அர்த்தம் என்ன? First of all, the word fear means reverence. முதல்ல பயப்படுதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் பயபக்தி என்று சொல்லலாம், மரியாதை. Not an unhealthy fear where we are terrorized by God as if he is some demon or something like that. இது ஏதோ ஒரு பிற்போக்கான ஒரு பயம் அல்ல, தேவனை பார்த்து பயந்து நடுங்கி அப்படிப்பட்ட ஒரு பயம் அல்ல இது. As if we are afraid of some kind of a being that is out there. ஏதோ ஒரு உருவத்தையோ அல்லது எதையோ கண்டு பயப்படுகிறோம், அது போல கிடையாது. The secret to understanding how knowledge begins to enter into a person is to understand what the fear of the Lord means. அறிவு எவ்வாறு ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிறதுன்னு சொன்னா அதன் ரகசியமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான். Fear of the Lord means to give reverence or respect. கர்த்தருக்கு பயப்படுதல்னு சொன்னா கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பது, பயபக்தியா இருப்பது. Okay, reverence and respect. மரியாதையும் பயபக்தியும். In that reverence and respect is where the beginning of the knowledge comes. அந்த மரியாதையிலும் பக்தியிலும் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே வருகிறது. So when we raise children, the Bible really tells us very plainly how you begin with children is to put upon them a sense of reverence and respect for the Lord. ஆகவே பிள்ளைகளை வளர்க்கும்போது பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் மீது ஒரு மரியாதையை, ஒரு பக்தியை நாம் கொண்டு வர வேண்டும் என்று தான் வேதம் சொல்கிறது. Now how do we do that? எப்படி அதை செய்வது? How do we bring reverence and respect for the Lord? கர்த்தர் மீது எப்படி ஒரு மரியாதையும் பக்தியையும் கொண்டு வருவது? For God's authority, for God's word and the things of God. தேவனுடைய காரியங்கள் மீது, தேவனுடைய வார்த்தையின் மீது, தேவனுடைய அதிகாரத்தின் மீது. How do you bring the child to have respect for those things? எப்படி பிள்ளை அந்த காரியங்களை எல்லாம் மதிக்கும்படி செய்வது? Turn with me to Deuteronomy chapter 8. திருப்பும் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில். This is a very interesting thing because we can see how the beginning of knowledge happens. இது ரொம்ப சுவாரஸ்யமான காரியம். ஏன்னா இந்த அறிவின் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை இது சொல்கிறது. These are things that we have to learn. இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகள். Deuteronomy chapter 8. உபாகமம் 8ஆம் அதிகாரம் verse 5 and 6. 5 6. You should know in your heart that as a man chastens his son, so the Lord your God chastens you. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. Therefore you shall keep the commandments of the Lord your God to walk in his ways and to fear him or reverence him or respect him. ஆகவே உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அல்லது மரியாதை கொடுக்கும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். Now here once again it's talking about fear or reverence. இங்கே மீண்டுமாக பயம் அல்லது மரியாதை பற்றி பேசப்படுகிறது. It says you must keep the commandments of the Lord your God, walk in his ways and respect or reverence him. கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும், கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும், அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. And in order to bring about that reverence and respect and to help us to have reverence and respect, how does God work in us? He chastens us, he says. அந்த மரியாதையும் பக்தியும் நமக்குள்ளே கொண்டு வருவதற்கு தேவன் எப்படி செயல்படுகிறாரா? அவர் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்கிறது. And how does he chasten? எப்படி அவர் சிட்சிக்கிறார்? As a man chastens his son, your God chastens you. ஒருவன் தன் மகனை புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார். So everything that is happening in this world has a divine pattern. ஆகவே இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே ஒரு தெய்வீக மாதிரியின்படி நடக்கிறது. Even when a father or a parent chastens the children, he is chastening just like God does his children. பெற்றோர் தம்முடைய பிள்ளைகளை அல்லது தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கும் போது கூட தேவன் எப்படி சிட்சிக்கிறாரோ அது போல தான் அவனும் சிட்சிக்கிறான். So God is a God who is interested in leading us into reverence and respect for him. He wants us to learn reverence and respect so that the blessings of the Lord may come upon us. ஆகவே கர்த்தர் நம்மை இந்த மரியாதையிலும் பக்தியிலும் நடத்த விரும்புகிறார். ஏன்? அப்போதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் வர முடியும். Now after verse 6 you read that. 6ஆம் வசனத்துக்கு பிறகு என்ன வாசிக்கிறோம்? For the Lord your God is bringing you into a good land, a land of brooks and of water, fountains and springs that flows out of valleys and hills, a land of wheat and barley, of vines and fig trees and pomegranates, and a land of olive oil and honey.
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். A land in which you will eat bread without scarcity, in which you will lack nothing, and a land whose stones are iron, and out of whose hills you can dig copper. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அது கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ளதுமான தேசம். So God is interested in leading his children into the land of milk and honey and abundance and plenty and blessings. ஆகவே தம்முடைய பிள்ளைகளை பாலும் தேனும் ஏராளம் தாராளமான இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தி செல்வதுதான் தேவன் விரும்புகிறார். Without knowledge it cannot happen. ஆனால் அறிவில்லாமல் அதெல்லாம் நடக்க முடியாது. Lack of knowledge destroys people because they lose track of the truth and go away from God and invite upon themselves and heap upon themselves all kinds of evil. அறிவு குறைவு மக்கள் மீது மக்கள் பலவிதமான தவறான காரியங்களை பொல்லாத காரியங்களை தங்கள் மீது தாங்களே குவித்துக் கொள்வதனாலே அது அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தி விடுகிறது. So God says, I want to lead you into a land of prosperity and blessing and peace. ஆகவே தேவன் சொல்லுகிறார், செழிப்பும் சமாதானமும் ஏராளமும் நிறைந்த ஒரு தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். For that you need to be filled with knowledge. அதற்கு நீங்கள் அறிவினால் நிறைந்திருக்க வேண்டும். But knowledge begins with the fear or respect or reverence for God. ஆனால் அறிவு கர்த்தர் மேல் இருக்கிற அந்த பயபக்தியிலே மரியாதை தான் ஆரம்பிக்கிறது. And respect and reverence for God has a connection with chastening. தேவன் மீது இந்த மரியாதையும் பக்தியும் எப்படி வரும்னு சொன்னா சிட்சையோடு தொடர்பு கொண்டு அதன் மூலமாய் வருகிறது. Now how do you bring a child to respect and to have reverence? ஒரு பிள்ளைக்கு மரியாதை அல்லது இந்த பக்தியை நாம் கற்றுக் கொடுப்பது எப்படி? Take a small child, ஒரு சின்ன பிள்ளையை எடுத்துங்க, you try to teach him to respect. மரியாதை அவனுக்கு கற்றுக் கொடுக்க பாருங்க. He doesn't understand. அவனுக்கு விளங்காதது. Because he doesn't understand the concept of respect. ஏன்னா மரியாதை என்ன என்றால் என்ன என்பதை அவனுக்கு விளங்குவதில்லை. Billy Graham says, Billy Graham சொல்கிறார், when one of his sons, I don't know how many sons he has, one of his sons when he was 2 years old, he told him to do something. அவருக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு தெரியாது, ஆனா ஒரு பிள்ளை அவன் 2 வயசுல இருக்கும்போது ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொன்னாராம். Maybe pick up something or do something, and the fellow spit on him. அது ஏதோ எடுத்து வைக்க ஏதோ ஒன்று சொன்னார், அவர் மேல துப்பிட்டான். அவன் 2-year-old boy just spit on him. 2 வயசு பையன் அவர் மேல துப்பினான். Spit on Billy Graham. Billy Graham மேல துப்பி இருக்கான். Billy Graham said, if that boy ever grows up and chews tobacco, he will never even spit the juice out because of what I did in remembrance of me. He will never again spit even the bad things that ought to be spit. He will swallow it, he said. Billy Graham சொல்லுகிறார், ஒருவேளை இவன் வளர்ந்து பெரியவனாகி ஒருவேளை இந்த புகையில ஏதாவது போட்டன்னா அதை மென்னு அதை துப்ப வேண்டிய அதை கூட அவன் துப்ப மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி அவனுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. That he will never forget. அதை மறக்கவே மாட்டான் அவன். He learned for life in that one incident that to the father you don't spit on him. அப்பா மேல துப்ப கூடாது என்பதை அந்த ஒரு சம்பவத்தின் மூலமா மறக்க முடியாத விதத்துல கற்றுக்கொண்டான். At that age you cannot give a big teaching. அந்த வயசுல போய் ஒரு பெரிய போதனை எல்லாம் கொடுக்க முடியாது. He cannot understand concepts. இது என்ன விவரம்லாம் அவனுக்கு ஒண்ணும் விளங்காது. So God has given a divine method to teach the children respect and reverence. ஆக பிள்ளைகளுக்கு இந்த மரியாதையும் பக்தியும் கற்றுக் கொடுக்க தேவன் ஒரு தெய்வீக முறையை வைத்திருக்கிறார். And that method must go along with the teaching method also. அந்த முறையும் போதனை முறையும் ரெண்டுமே இசைந்து செல்ல வேணும். And only when that is followed, children are led into a life of blessing. அதை நாம் பின்பற்றும் போதுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். Because they begin to have fear, that is reverence and respect first. அப்போதான் முதல் மரியாதையும் பக்தியும் வரும். It has to begin with that. அதுல தான் ஆரம்பிக்கணும். அது It cannot begin with knowledge. அது அறிவில ஆரம்பிக்க முடியாது. It has to begin with reverence and respect. Only then he is going to listen to what you are going to teach. மரியாதை பக்தியில அது ஆரம்பிக்க வேணும். அப்பதான் நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அவன் அதை கேட்க ஆரம்பிப்பான். Knowledge doesn't come first, respect must come first, reverence must come first. அறிவு முதலாவது வருவதில்லை, மரியாதை பக்தி அதுதான் முதலாவது. Once reverence and respect comes, he begins to listen to you because he respects you and begins to learn from you and derive knowledge from what you say. மரியாதையும் பக்தியும் வந்த பிறகு அவன் உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறான், நீங்க சொல்வதை கேட்க ஆரம்பிக்கிறான், பிறகு அறிவு வருகிறது. That is why the Bible says before knowledge comes, respect must come. ஆகவே தான் வேதம் சொல்கிறது அறிவு வருவதற்கு முன்னால மரியாதை வரணும். Hello. Are you there? இருக்கீங்களா? Respect must come, then only knowledge will come. மரியாதை வரணும், அப்பதான் அறிவு உண்டாகும்.
then he is in a position to receive knowledge. அப்பொழுதுதான் அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே அவன் இருக்கிறான். Now how do we impart this reverence and sense of respect to God ultimately? தேவன் மீது இப்படி மரியாதையும் பக்தியும் அவன் காட்டும்படிக்கு எப்படி அதை அவனுக்குள்ளே கொண்டு வருவது? It is very important for parents to realize that we must raise our children to have reverence and respect. பிள்ளைகள் மரியாதையும் பக்தியும் உடையவர்களாய் அவளை வளர்க்க வேண்டியது பெற்றோர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. But it starts with having respect and reverence for the parents that is over them. ஆனா அது எங்க ஆரம்பிக்கும்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு மேல இருக்கிற பெற்றோர் மீது முதலாவது அவனுக்கு மரியாதையும் மதிப்பு உண்டாக வேண்டும். And once he has respect for parents and understands that they are over him and have authority over him. அவன் பெற்றோரை மதிக்க ஆரம்பித்து பெற்றோர் எனக்கு மேல அதிகாரம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்ட பிறகு this is going to do him a whole lot of good because he is going to face a lot of people who will be over him in authority later on. இது அவனுக்கு மிகப்பெரிய நன்மை செய்யும். ஏன் சொன்னா வாழ்க்கையில பிற்பாடு அவன் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். When he goes to school, the teacher will be over him. பள்ளிக்கூடத்துக்கு போனா அவனுக்கு மேல டீச்சர் இருப்பாங்க. When he goes to work, there will be a boss over him. வேலைக்கு போனா அவனுக்கு மேல முதலாளி இருப்பார். So there will be all kinds of people. Always he has to deal with someone in authority over him. ஆகவே இப்படி பலவிதமான ஆட்கள் எப்போதுமே அவனுக்கு மேல அதிகாரம் உள்ளவர்கள் யாராவது இருந்து கொண்டே இருப்பார்கள். He has to live in a society where there is a government that has authority over him. அவன் ஒரு சமுதாயத்தில் வாழ வேண்டும். அங்க அரசாங்கம் ஒன்று இருக்கும். அந்த அரசாங்கம் இவன் மேல் அதிகாரம் செலுத்தும். All these things he has to understand in order to live successfully. வெற்றிகரமாய் வாழணும்னு சொன்னா இதையெல்லாம் அவன் விளங்கிக் கொள்ள வேண்டும். But that begins in the home. First of all, understanding reverence and respect towards parents is the thing that is most helpful to him in order to live his life out successfully in the society. ஆகவே சமுதாயத்திலே அவன் வெற்றிகரமாய் வாழ வேண்டுமானால் முதலாவது குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். எப்படி பெற்றோருக்கு அவன் மரியாதையும் மதிப்பையும் கொடுத்து அப்படிதான் அவன் அதை ஆரம்பிக்க வேண்டும். And then he goes out and he knows how to deal with others. பிறகு வெளியே போகும்போது மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு கத்துக்கிறான். Recognizes authority figures and obeys them and obeys the laws and all that. அதிகாரத்தில் உள்ளவர்கள் யார் என்பதை அறிந்து அதை மதிக்கிறான், சட்டதிட்டங்களை மதிக்கிறான். Then ultimately it is very easy for him to understand God and his authority over man. பிறகு முடிவிலே தேவனையும் மனிதன் மீது அவருக்குள்ள அதிகாரத்தையும் அவன் விளங்கிக் கொள்வது ரொம்ப எளிதாகிறது. Therefore he is able to obey God's word. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு அவனால கீழ்ப்படிய முடிகிறது. And because he has been raised up in that way to show reverence and respect, first of all starting from the parents on, he is now in a position to receive knowledge from God and his word so that he can walk in blessing all the days of his life. பெற்றோருக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்க வேண்டும் என்று அப்படி அவன் வளர்க்கப்பட்டதனாலே இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அதன் மூலமே அவன் நன்றாய் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் வந்து விடுகிறான். Because he's learned reverence and respect, he can now learn knowledge which will make him live well. மதிப்பு மரியாதையை கற்றுக்கொண்டபடியினாலே இப்போது அவன் அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறான். அதுதான் அவனை நன்றாய் வாழ வைக்கும். Now you've all heard when you were little they used to tell you obey your father and mother so that it will go well with you. பாருங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பா அம்மாவை மதிக்க கத்துக்கணும் அப்பதான் நீ நல்லா இருப்ப. You've heard it 1000 times, right? 1000 முறை சொல்ல கேட்டிருப்பீங்க இல்லையா? Respect your father and mother, then you'll live well. அப்பா அம்மாவை மதிக்க கற்றுக்கொள் அப்பதான் நீ நல்லா இருப்ப. Now I never understood the meaning of that in those days. அந்த நாட்கள் அதனுடைய அர்த்தம் எனக்கு விளங்கவே இல்லை. I thought if I respected my mother and father that God will see me and just bless me for that. நான் என்ன யோசித்தேன், எங்க அப்பா அம்மா மதிக்கிறத தேவன் பார்த்து அதனால என்ன ஆசீர்வதிப்பார்னு நினைச்சேன். Well, it's not exactly like that. சரியா அப்படிதான் நடக்குதுன்னு கிடையாது. When you respect your mother and father, you understand how to respect those above you. தாயின் தகப்பனை நீங்கள் மதிக்கும் போது உங்களுக்கு மேலே உள்ளவர்களை மதிப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்கிறீர்கள். And ultimately you begin to find it very easy to respect and reverence God. பிறகு கடைசியிலே தேவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பது உங்களுக்கு மிகவும் சுலபமாகிறது. You begin to reverence and respect his word. தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பது ரொம்ப சுலபமாகிறது. Since you obey your parents, you are finding it very easy to obey God. பெற்றோருக்கு கீழ்ப்படிவது உங்களுக்கு சுலபமா இருக்கபடினாலே தேவனுக்கு கீழ்ப்படிவது உங்களுக்கு சுலபமா இருக்கிறது. That is why you will be blessed. ஆகவே தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Hello. Are you there? இருக்கீங்களா? Because you are now obeying God and his word, that is why blessing comes. தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் இப்போது கீழ்ப்படிவதனாலே அதனால தான் ஆசீர்வாதமே வருகிறது. But obeying God and his word begins at home, obeying the parents and their commandments. ஆனால் தேவனுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எங்க ஆரம்பிக்கிறது? வீட்டிலே பெற்றோருக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு மதிக்கிறோமே அங்கதான் ஆரம்பிக்கிறது. So this is the meaning of that famous verse in Proverbs 1:7. The fear of the Lord is the beginning of knowledge. ஆகவே நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறானே அதனுடைய அர்த்தம் இதுதான்.
That's where it begins. அங்கதான் ஆரம்பிக்கிறது அது. So the first thing that has to be imparted is the respect and reverence. ஆகவே முதலாவது நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது என்ன? மதிப்பு மரியாதையும். Now respect and reverence at all levels, we experience authority at all levels in this world. இந்த உலகத்திலே நமக்கு மேலே உள்ள அதிகாரம் படைத்தவர்களை நாம் எல்லா விதத்திலும் எல்லா ரீதியிலும் பார்க்கிறோம். Authority structure is there in all levels. அதிகார வரம்பு என்பது எல்லா ரீதியிலும் இருக்கிறது. In church it is there, சபையில இருக்கிறது. in the home it is there, வீட்டில் இருக்கிறது. in the country it is there, தேசத்தில் இருக்கிறது. the country there is the prime minister, ministers and officials and so on. தேசத்தில் பிரதம மந்திரி மற்ற மந்திரிகள் அதிகாரிகள் இப்படி எல்லாம் இருக்காங்க. In the home வீட்டில the father is like the prime minister, அப்பா தான் பிரதம மந்திரி மாதிரி, and the mother is like another ஹோம் மினிஸ்டர், home minister, some kind of minister. அம்மா அம்மா ஒரு மந்திரி, ஏதோ ஒரு மந்திரி, sometimes more powerful than the other minister. And the children are living under that authority and carrying out their duties under that authority. பிள்ளைகள் அந்த அதிகாரத்தின் கீழ் இருந்து தங்கள் கடமைகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். So that is why the Bible says, if a man does not govern his home, let him not bother to lead a church. ஆகவே வேதம் சொல்லுது, ஒரு நாளே தன் சொந்த குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியலன்னு சொன்னா அவன் சபையை நடத்த முயற்சி எடுக்க வேண்டாம். Because these are all related. என்ன இதெல்லாம் ஒன்னோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. If a man cannot run his home, he cannot run the church. சபையை குடும்பத்தை நடத்த முடியாதவன் சபையை நடத்த முடியாது. Why? ஏன்? Not that he has just failed, but that he doesn't understand something. ஏதோ அவன் தோல்வி அடைந்து விட்டான் கிடையாது, அவனுக்கு ஏதோ ஒன்று விளங்கவில்லை. He doesn't understand about how to do things God's way. தேவனுடைய வழியில் எப்படி காரியங்களை நடத்துவது என்று அவனுக்கு தெரியவில்லை. Therefore he is not able to run the church also. ஆகவே அவனால் சபையும் சரிவர நடத்த முடியவில்லை. Now if you read the Bible, வேதத்தை நீங்கள் வாசித்தால் you will find that this authority is spoken of very much. அதிகாரத்தை குறித்து மிக அதிகமாக இங்கே பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். Turn with me to Romans chapter 13. ரோமர் 13ஆம் அதிகாரத்துக்கு நாம் One of the most important passages in the Bible regarding this. இதை குறித்து வேதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இது. Romans chapter 13. ரோமர் 13ஆம் அதிகாரம் Verse 3 and 4. 3-4. For rulers are not a terror to good works but to evil. Do you want to be unafraid of the authority? Do what is good and you will have praise for the same. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், நல்லதை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். For he is God's minister to you for good, but if you do evil, be afraid, for he does not bear the sword in vain, for he is God's minister, an avenger to execute wrath on him who practices evil. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனா இருக்கிறானே. Now many of you may have read this passage உங்களில் அநேகர் இந்த பகுதியை வாசித்திருக்கலாம், and may have even heard preaching. இந்த பிரசங்கத்தை கூட கேட்டிருக்கலாம். Oftentimes immediately we say this is talking about government. நம்ம உடனடியாக வாசித்து என்ன சொல்றோம், இது அரசாங்கத்தை பற்றி பேசுது அப்படின்னு. In my Bible, for example, there is a subtitle dividing the chapter into so many passages, and then there is a subtitle. என்னுடைய வேதாகமத்திலே ஒவ்வொரு பகுதியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So before verse 1, the subtitle before chapter 13, it says submit to government. ஆகவே 13ஆம் அதிகாரத்துல முதலாம் வசனத்துக்கு மேல என்ன போட்டிருக்கு, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிதல். So immediately we think it's the government of our country. உடனடியாக என்ன நினைச்சிரோம், நம்முடைய தேசத்தின் அரசாங்கத்தை அது குறிப்பிடுகிறது நினைச்சிரோம். True, I believe it's talking about that government also. அது அந்த அரசாங்கத்தை குறித்தும் பேசுகிறது, அது உண்மைதான் நான் நம்புறேன். But if you say it is only talking about that government, it is wrong. It is talking about government at all levels. ஆனா அந்த அரசாங்கத்தை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன்னு சொன்னா அது தவறு. இது எல்லா ரீதியிலும் ஆளுகை அரசாங்கத்தை குறித்து பேசுகிறது. The home is like a government. You govern the home. குடும்பம் என்பது ஒரு அரசாங்கம், குடும்பத்தை நாம் ஆளுகிறோம். That's why the Bible says a man does not govern his house properly. ஆகவே வேதம் சொல்லுது, let him not govern the church. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை ஒழுங்காக ஆள முடியாவிட்டால் குடும்பத்தை அவனால் ஆள முடியாது. So in the home what is happening, you are the governor. You are governing the home. ஆக குடும்பத்துல என்ன நடக்குது, நீங்க தான் அங்க ஒரு ஆளுநர் மாதிரி வீட்டை ஆளுகிறீர்கள். There is a government. ஒரு அரசாங்கம் இருக்கு. There is an administration going on. அங்கே நிர்வாக வேலை நடந்து கொண்டிருக்கிறது. There is a treasury department and
decision making department in every kind of department there. தீர்மானம் எடுக்கிற டிபார்ட்மெண்ட், ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், இப்படி எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு. Everything that you see in the larger country, in the government, you see in a miniature state in the home. ஒரு தேசத்திலே ஒரு அரசாங்கமாக எதெல்லாம் பார்க்குறீங்களோ அது அப்படியே குடும்பத்திலும் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். It's all parallel. எல்லாமே இணை உண்டு. That is why one man was talking about how divorces were happening. ஒருத்தர் பேசினார் எப்படி விவாகரத்து நிறைய நடக்குது அப்படின்னு. Nowadays they made divorce very easy. இப்பெல்லாம் விவாகரத்தை ரொம்ப சுலபமாக்கிட்டாங்க. They make it as easy as possible. எவ்வளவு சுலபமாக்க முடியுமோ ஆக்கிட்டாங்க. In those days it used to be very difficult. அந்த நாட்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். Now they say you have to just give one reason, incompatibility. இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு காரணம் போதுமா, ஒத்து வரல, ஒத்து போல, பிடிக்கல, முடிஞ்சு போச்சு. That's all. You can go your way. பிடிக்கலன்னு சொன்னா போயிடலாம், அவ்வளவுதான். Before that you can't just say பிடிக்கல. முன்ன பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. பிடிக்க வைப்பாங்க. கையை பிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் you have to stay with her forever. வாழ்நாளெல்லாம் கூடவே இருந்தாங்கணும். So they will take 1 or 2 years and by that time you will start liking her again. 1-2 வருஷம் கூடவே அப்படியே வாழனா அதுக்குள்ள பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஒரு கேஸ் 2 வருஷம் ஆகும், அதுக்குள்ள பிடிக்க ஆரம்பிச்சிரும் திருப்பியும். அவங்களுக்கு தெரியும் இப்போ பிடிக்கலாம் பாரு, அப்புறம் 2 வருஷம் போன பிறகு பிடிக்கும் அது. So they used to delay it so long. ஆகவே அத ரொம்ப இழுத்தடிப்பாங்க. But nowadays in many countries it's same day divorce. ஆனா இன்னைக்கு பல நாடுகள்ல ஒரே நாள்ல விவாகரத்து கொடுத்துறாங்க. So one religious leader was talking about this. He says, how come we deal with this like this? ஒரு மத தலைவரை பற்றி பேசும்போது இதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்கிறது அப்படினாரு. He says when a country is going when a country has differences and they are in tension, in a state of tension and want to go to war and tear each other up அவர் என்ன and சொல்றாரு, bomb each other. இரு நாடுகளுக்கிடையே பதட்டம் ஏற்பட்டு இவர்கள் அவர்களையும் அழிக்க பார்க்கும்போது, அப்படி செய்ய நினைக்கும்போது, you line up each other's army in the border, எல்லையில 2 ராணுவம் குவிக்கப்படுகிறது. then somebody says let's have some talk. அப்புறம் என்ன சொல்லாங்க, சரி கொஞ்சம் பேச்சு வார்த்தை நடத்துவோம், let's have some compromise. கொஞ்சம் சமரசத்துக்கு முயற்சி The army is ready to fight. சண்டை போட ராணுவம் தயாரா இருக்கு. But there is a compromise talk going on somewhere. ஆனா அதே நேரத்துல சமரச பேச்சு இன்னொரு இடத்துல நடந்துட்டு For இருக்கு. days together they sit down and try to compromise. எத்தனையோ நாட்களா உட்கார்ந்து சமரசத்துக்கு முயற்சி செய்கிறார்கள். This man asked once, when two countries are fighting, you are trying to compromise so much. When a husband and wife is fighting, you say divorce same day. இவர் என்ன கேட்டாரு, 2 நாடு சண்டை போடும்போது 4 கணக்கா சமரச பேச்சு நடக்குது, ஆனா புருஷன் மனைவி சண்டைன்னு ஒரே நாள் வாரத்துக்கு கொடுத்துறீங்களா, அது எப்படி? பிடிக்கலன்னா விட்டுட்டு போப்பான்னு சொல்லிடுறீங்களா, அது எப்படிங்கிறாரு. That's wrong, he said. அது தவறு அப்படிங்கறாரு. You got to deal with the home just like you deal with the countries and the war between them. எப்படி தேசத்துக்கிடையே யுத்தம் வரும்போது நடந்துக்கிறீங்களோ அதே போல குடும்பத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார். Try to compromise. சமரசத்துக்கு முயற்சி பண்ணுங்க. Because there is a parallel between all of this. ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு இணை இருக்கிறது. The home therefore is also like a government. ஆகவே ஒரு குடும்பமும் ஒரு அரசாங்கம் ஆளுகை போலதான். So in homes also you see wars happening sometimes. அது குடும்பங்களும் பார்க்கலாம், சில சமயத்துல இப்படி யுத்தங்கள்லாம் நடக்கும், பெரிய யுத்தமே நடக்கும். Missiles are shot and guns are used and because that's also a small war zone. ஏன்னா அதுவும் ஒரு சின்ன ஒரு யுத்த களம் மாதிரி அது. So you have to keep it quiet and peaceful and everybody has to coexist together. எல்லாம் ரொம்ப அமைதியா எல்லாரும் ஒண்ணா வாழ வேண்டியிருக்குதாங்க. So this is talking about government of all kinds including the family. ஆகவே இது எல்லா விதமான ஆளுகைகளை குறித்து பேசுகிறது, குடும்பம் உட்பட. Government in general, not just national government or countries in that sense. அதாவது ஒரு நாட்டின் அரசாங்கத்தையும் ஆளுகை குறித்து அந்த விதத்துல குறிப்பிட்டு அது பேசவில்லை. But it's talking about government in general. பொதுவாக ஆளுகை குறித்து பேசுகிறது. Now there is another translation, a very interesting translation called Weiss translation. Weiss translation மொழிபெயர்ப்பு என்று இன்னொரு சுவாரஸ்யமான மொழிபெயர்ப்பு இருக்கு. Translate பண்ணவருடைய பேர் வே. அத மொழிபெயர்த்தவருடைய பெயர் வே. Okay, so Weiss translation says this. Weiss மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது. Let me read it to you. அத வாசிக்கிறேன் பாருங்க. In chapter 13, let me read to you from verse 1 and it's very clear. 13:1ல இருந்து வாசிக்கிறேன், ரொம்ப தெளிவா இருக்கு. No authority exists save by God's sanction, such as do exist have been appointed by God. நீங்க தமிழ்ல அப்படியே எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்கள் கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. Verse 2. இரண்டாம் வசனம். It follows then, whoever rebels against authority rebels against God's arrangement and the rebels shall bring down on themselves the judgment of God. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான்,
அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். Very simple. ரொம்ப எளிமையா So இருக்கு. government authorities are all placed by God. அரசாங்க ஆளுகை எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. Just imagine being without a government. ஒரு அரசாங்கமே இல்லைன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Everybody doing their own thing. எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. You will have utter confusion. This will become an impossible place to live. பயங்கர குழப்பம் இருக்கும், வாழ முடியாத இடமாகி விடும் அது. So governments are appointed by God. அரசாங்கங்கள் எல்லாம் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. It's God's order. அது தேவனுடைய ஒழுங்கு. And God expects those in authority to do their duties and those living under authority to obey the authorities and respect and reverence the authorities. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் கடமையை செய்ய வேண்டும், அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவர்கள் அந்த அதிகாரத்தை மதித்து செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Because authorities are appointed by God. ஏன்னா அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. If anyone rebels against authority, யாராவது அதிகாரத்தை எதிர்த்து நிற்கும்போது such a person will be punished. அப்படிப்பட்ட ஆள் தண்டிக்கப்படுகிறான். That is the meaning of this whole thing. இதனுடைய அர்த்தமே அதுதான். Now this can be applied to the home. இத குடும்பத்துக்கும் நாம் பொருத்தலாம். Now anytime a child rebels against the authority of the parents, எப்போதெல்லாம் பெற்றோருடைய அதிகாரத்தை எதிர்த்து ஒரு பிள்ளை நிற்கிறதோ, he is not just rebelling against parents. அவன் வெறும் பெற்றோருக்கு எதிர்த்து நிற்கவில்லை. He is rebelling against the authority that God has placed over him. அவன் மேல் தேவன் நியமித்திருக்கிற அதிகாரம், அதை எதிர்த்து நிற்கிறான் அவன். That's the meaning of this passage. இந்த பகுதியினுடைய அர்த்தமே அதுதான். When we rebel against our government, நம்முடைய அரசாங்கத்துக்கு எதிராய் நாம் எதிர்த்து நிற்கும்போது, we don't rebel against the government, we rebel against the authority that God has placed. நாம் அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கவில்லை, தேவன் நியமித்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிறோம். That's the way this verse is given here. இந்த வசனம் அப்படிதான் இங்க It says சொல்லப்பட்டிருக்கிறது. respect the government. ஆகவே அரசாங்கத்தை மதிக்க வேண்டும். Obey the authorities and cooperate. அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து அதோடு ஒத்துழைக்க வேண்டும். Because God has ordained authority, they are trying to run everything in an orderly manner. ஏன்னா இந்த அதிகாரத்தை நியமித்தது தேவன் தான், எல்லாவற்றையும் ஒழுங்குகரமாக அவர்கள் நடத்த பார்க்கிறார்கள். If some groups just decide not to obey, then everything goes wrong. திடீர்னு யாராவது நாங்க கீழ்ப்படிய மாட்டோம்னு சொன்னா பிறகு எல்லாமே தவறாய் போக ஆரம்பிக்கிறது. It's impossible to run a country. அப்படி செய்யும்போது ஒரு தேசத்தை நடத்துவது In சிரமமாகிறது. the same way, the home. அதே போல தான் குடும்பமும். The parent, just like the prime minister and ministers are appointed by God and they are the will of God for any country. எப்படி ஒரு தேசத்துக்கு பிரதம மந்திரி மற்ற மந்திரிகள் எல்லாம் இருப்பது தேவனுடைய சித்தமோ தேவனுடைய நியமமோ, In the same way, the parents are authorities ordained by God. அதே போல பெற்றோர்களும் தேவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரங்கள். Just as when you rebel against the government, you rebel against God. When you rebel against the government of your home, your father and mother, you are rebelling against God. எப்படி அரசாங்கத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம், அதே போல தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அதிகாரமாகிய பெற்றோர்களுக்கு எதிர்த்து நிற்கும்போது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். Now we are coming to understand this in the light of the family. இப்போ அந்த குடும்பத்தின் வெளிச்சத்துல இதை விளங்கி கொள்ள பார்ப்போம். Now read verse 3. இப்போ 3 வாசிங்க. Let me read from Ways. வேஸ் மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். Magistrates are terror not to good but to bad actions. மேலும் நீதிமதிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். Do you wish to have no reason to dread authority? Act uprightly and you will earn its approval. ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் ஒழுங்காய் இரு, அப்பொழுது அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். So magistrates have tremendous power, it says. ஆகவே இந்த அதிகாரிகள் நீதிபதிகளுக்கு பயங்கர அதிகாரம் இருக்கு என்று சொல்லுகிறது. But they are not a terror to good but to bad actions. ஆனால் அவர்கள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். If you don't want to be afraid of authority, then do what is right, then you will be approved. அதிகாரத்துக்கு பயப்படாம இருக்கணுமா, எது சரியோ அதை செய், அப்போ நீ புகழப்படுவாய். Verse 4. 4ஆம் வசனம். Magistrate should be in your eye, God's steward appointed for the good of society. உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். Magistrates are God appointed. நீதிபதிகள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். Now some of us don't like some magistrates. நம்ம சிலருக்கு சில நீதிபதிகளை பிடிக்காம இருக்கலாம். But they are God appointed. ஆனா அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். They are not perfect. அவங்க பூரணர்கள் அல்ல. They may not all be, to your liking. உங்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருவேளை இல்லாம இருக்கலாம். But still we have to obey because that's God's order. என்றாலும் அவங்களுக்கு கீழ்ப்படியணும், ஏன்னா அதுதான் தேவனுடைய நியமம். God says you obey. தேவன் சொல்ல நீ கீழ்ப்படி. Because they are appointed for the good of society. ஏன்னா சமுதாயத்தினுடைய நன்மைக்காக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். But if you act wrongfully, it is not for nothing that the magistrate is vested with the power of life and death. நீ தீமை செய்தால் பயந்திரு, ஏனென்றால் மரண தண்டனை வழங்கவோ அல்லது அவனை விடுதலையாக்கவோ கூடிய அதிகாரம் அவன் கையில சும்மா கொடுக்கப்படவில்லை. That's true, is it? அது உண்மைதானே இல்ல? God has endowed him with an authority to really put a person to death or let him live. ஒரு மனுஷனுக்கு மரண தண்டனை கொடுக்கவோ அல்லது இவன் பிழைத்து போகலாம் என்று விட்டு விடவோ அப்பேற்பட்ட அதிகாரத்தை தேவன் அவன் கையில கொடுத்திருக்கிறார்.
He is God's steward, the exponent of God's wrath, inflicting his vengeance on the evildoer. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. Now let's come back to the authorized translation. இப்போ இந்த மொழிபெயர்ப்புக்கு வருவோம். You know, in the translation there is an interesting word used here. இந்த மொழிபெயர்ப்புல ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. Talking about magistrate, he says, "Is God's minister to you for good, but if you do evil, be afraid, for he does not bear the sword in vain." பாருங்க, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. He carries in his hands the weapons with which he can inflict punishment for wrongdoing. அவன் கையில ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறான். தவறு செய்கிறவன் மேல் அதை கொண்டு அவன் தண்டனையை கொடுக்கிறான். Now come to the home. இப்போ வீட்டுக்கு வருவோம். The home also there is somebody holding something. வீட்லயும் உன்னை வச்சிட்டு தான் இருக்கிறாங்க. Why? ஏன்? Because punishment for wrongdoing is important, because without that you lose track of truth. தவறு செய்யும்போது தண்டனை கொடுப்பது முக்கியம். அப்படி இல்லைன்னு சொன்னா உண்மை என்ன சத்தியம் என்னன்னு விளங்காம போயிடும். Now I remember one time I was preaching in Germany. ஞாபகம் இருக்கு, ஒரு முறை ஜெர்மனியில பிரசங்கித்து கொண்டிருந்தேன். And I realized all of a sudden it's very difficult to preach in that place. அப்பதான் திடீர்னு உணர்ந்தேன், அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணது ரொம்ப சிரமமா இருந்தது. I was preaching about the cross and all of these things, and how God put Jesus on the cross and punished him for our sins. எப்படி தேவன் இயேசுவை சிலுவையில அறைந்து பாவங்கள் நம்முடைய பாவங்களுக்காக அவரை தண்டித்தார் அப்படிலாம் பேசிட்டு இருந்தேன். And all the Germans looked at me like, my God, you know, did God punish Jesus? அந்த ஜெர்மன் ஆட்கள் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க, தேவனா இயேசுவை தண்டித்தார் அப்படின்னு. நாங்களே எங்கள் பிள்ளைங்களை தண்டிக்கிறது இல்லை, அவர் தண்டிக்கலாமா? எல்லாம் கெட்ட ஆண்டவராக இருப்பார் போல. இஸ் வெரி பேட் காட். மோசமான ஆண்டவர் போல அவர். இஸ் தட் த வே டு பனிஷ் a son? தம் மகனை இப்படியா தண்டிக்கிறது? Sin must be forgiven. பாவம் செஞ்சா மன்னிக்கப்படணும் இல்லையா? Should not punish like this. இப்படியெல்லாம் தண்டிக்க கூடாது. This is not necessary. இதெல்லாம் அவசியமே கிடையாது. Sin is nothing. பாவம்லாம் ஒண்ணுமே கிடையாது. Easily we can forgive, we can let go. சுலபமா மன்னிச்சு விட்டுடலாமே. So that is why in European countries it has become now very difficult to preach the gospel, because they do not understand what sin is and what punishment is. பாவம்னா என்ன, தண்டனைனா என்ன, இதெல்லாம் இந்த ஐரோப்பியர்களுக்கு விளங்காதனால அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. Now if you start talking about sin, they say, what is sin? There is no such thing as sin. பாவத்தை பற்றி பேச ஆரம்பிச்சால பாவமா அது என்ன அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையான்றாங்க. And if you start talking about punishment, they have no place for punishment because there is no sin. தண்டனை பற்றி பேசினா அங்க தண்டனைக்கு இடம் இல்லை, ஏன்னா பாவமே கிடையாதுங்க. So in their society, if a man stole something, அங்க யாராவது ஒன்னு திருடிட்டான்னு வச்சுங்க, now they don't call it a sin. அது ஒரு பாவம்னு அழைக்கிறது கிடையாது அவங்க. And he is not going to jail for some sin. ஏதோ பாவம் செஞ்சுட்டு அவன் ஜெயிலுக்கு போறது இல்ல. Because in the jail they have TV, they have billiard tables, and they have air conditioning, they have social clubs and get-togethers and all kinds of nice things. என்ன ஜெயில்ல டிவி என்ன, ஏசி என்ன, சோஷியல் கிளப் என்ன, எல்லாம் நல்ல நல்ல விஷயம் அங்க இருக்குது. And it's a kind of a place where he goes and they try to change him. அங்க அவனை வைத்து அந்த இடத்துல அவனை மாற்ற முயற்சிக்கிறாங்க. They think that he is mentally sick. என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு மனோவியாதி அவனுக்கு இருக்கு. He is a mentally sick person. மனதில் ஏதோ வியாதி உடையவன் அவன். That's all. He needs a doctor. அவனுக்கு ஒரு மருத்துவர் தேவை அப்படின்றாங்க. He doesn't need police. போலீஸ் தேவையில்லை அவனுக்கு. He needs a doctor. அவனுக்கு ஒரு டாக்டர் தான் தேவை. That's all. Police is there just so he won't do any more bad. He is put inside so that others can be safe. And here we take care of him, feed him good, and treat him like a patient. போலீஸ் எதுக்குன்னா அவனை பிடிச்சு உள்ள போகணும், அப்பதான் மற்றவங்களுக்கு இனி அவன் தீங்கு செய்ய முடியாது. உள்ள கொண்டு போய் போது அவனை ஒரு பேஷண்ட்டை போல, நோயாளியை போல இப்ப நடத்தணும், அவனை கவனிக்கணும். So there is no place for the Bible or preaching about sin and all of that, because there is no sin. Everybody needs a doctor. ஆகவே அங்க பைபிளுக்கு பாவத்தை குறித்த போதனையில இடமே இல்லை, ஏன்னா அங்க பாவமே கிடையாது.
They've gotten rid of the word sin. You will not find the word sin in that society. அந்த சமுதாயத்துல பாவம்ன்ற வார்த்தையை பார்க்க முடியாது, அதை தொலைச்சு காட்டிட்டாங்க. In India we are in a very advantageous position to preach the gospel. ஆனா இந்தியாவிலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய நல்ல சாதகமான ஒரு நிலையில நாம இருக்கோம். Among all religions they have not gotten rid of the idea of sin. பாருங்க, இந்த பாவம் என்கிற எண்ணம் எந்த மதத்திலிருந்து இன்னும் அகற்றப்படவில்லை. Therefore we can go among any kind of people in India and start speaking about sin. They understand what sin is. ஆகவே இந்தியால எந்த மக்கள் மத்தியிலும் பாவத்தை குறித்து பேச ஆரம்பிச்ச உடனே பாவம்னா என்னன்னு விளங்கிடுது அவங்களுக்கு. We talk about sin just as a matter of fact, or we just talk about sin knowing what sin is. நாம பாவத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம், பாவம்னா என்னன்னு விளங்கி நாம பேசுறோம். How many of you seen people talk about அவன் என்ன பாவிங்க இப்படி பண்ணிட்டான், இந்த பாவம் பண்ணக்கூடாது. In our society we talk about sin a lot. நம்முடைய சமுதாயத்துல பாவத்தை பற்றி இப்படி நிறைய பேசுறோம். But in their society they never talk about sin. ஆனா அந்த சமுதாயத்துல பாவத்தை பற்றி பேசுவதே இல்ல. If you murder, you are sick. கொலை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வியாதியா இருக்கீங்க, mentally sick. மனதுல வியாதி, மனோவியாதி. You need a doctor, not God. உங்களுக்கு கடவுள் தேவையில்லை, டாக்டர் தான் தேவை. Doctor has to counsel you, doctor has to work on your mind. அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்க மனசை சரி பண்ணணும் முதல்ல. And since sin is not there, punishment also is not there. பாவம் அங்க இல்லாதனால தண்டனையும் கிடையாது. Only treatment is there. வெறும் சிகிச்சை தான் இருக்கு. Hello. Total idea has changed. அங்க ஐடியாவே முற்றிலும் மாறி இருக்கு. That is why society is messed up. ஆகவே தான் அந்த சமுதாயம் அவ்வளவு குழப்பத்துல இருக்கு. That is why there is so much of drugs and alcoholism and addiction and all of these things. ஆகவே தான் போதை மருந்து, குடிப்பழக்கம் என்று இப்படி பலவிதமான பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்காங்க. People are terribly unhappy. மக்கள் சந்தோஷமே இல்லாம இருக்காங்க. Because families are not families. There is no the discipline cannot be exercised. There is no right and wrong. There is no punishment. There is no sin. And all of these things are not there. ஏனா குடும்பங்களா இல்ல, எது சரி தவறுன்னு கிடையாது, பாவமே அங்க ஒண்ணுமே கிடையாது, தண்டனை கிடையாது, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அங்க. Everybody just do whatever you like. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சுட்டு போறாங்க. That is totally alien to the Bible. ஆனா அது வேதத்துக்கு முற்றிலும் முரணா இருக்கிறது. But if you talk about the Bible, they say that's an old book, that's why it's talking like that. ஆனா பைபிளை பத்தி பேசுங்க, அது ரொம்ப பழமையான புத்தகம், ஆகவே தான் அது அப்படி பேசுதுன்றாங்க. No, this is very up to date, my friend. கிடையாது, இது இன்றைக்கேற்ற புத்தகம். If Bible principles are applied to the homes will be a lot better. வேதத்தின் கோட்பாடுகளை குடும்பத்துக்கு பயன்படுத்தினால் குடும்பங்கள் எவ்வளவு நல்லா இருக்கும். So when a man goes before the magistrate and receives punishment, ஆகவே நீதிபதிக்கு முன்னால ஒரு மனுஷன் நின்று தண்டனையை பெறும்போது the magistrate has the right to inflict punishment. தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம், அந்த உரிமை நீதிபதிக்கு இருக்கு. First of all, what does punishment do? முதலாவது இந்த தண்டனை என்ன செய்கிறது? First of all, it tells the man that it doesn't pay to do wrong. முதலாவது தவறு செஞ்சிட்டு சும்மா போக முடியாது என்பதை அவனுக்கு அது உணர்த்துகிறது. When you do wrong, you pay a very high price. நீ தவறு செய்தால் அதுக்கான ரொம்ப அதிகமா கிரயம் செலுத்தணும். So don't do it again. ஆகவே திரும்ப அதை செய்யாதே. It is not profitable to do wrong. தவறு செய்வது உனக்கு நன்மை உண்டாக்காது. That's the message you are sending. அந்த செய்தியை தான் முதல்ல அனுப்புறீங்க. Secondly, the rest of the society also understands when you do wrong, there is terrible thing. இரண்டாவது சமுதாயத்துல மற்றவங்களுக்கும் விளங்குது, அது என்ன தப்பு செஞ்சா அதோட விளைவு பயங்கரமா இருக்கும். It's very important. அது ரொம்ப முக்கியம் பாருங்க. Now in the home also it is very important. குடும்பத்திலும் அது ரொம்ப முக்கியம். For a small child it is so important to understand that to do wrong, there is such a thing as wrong. When you do wrong, it is not easy to get away with it. பிள்ளைக்கு என்ன விளங்கணும், தவறுன்னு ஒன்னு இருக்கு, அந்த தவறான காரியத்தை செய்யும் போது அதிலிருந்து சுலபமா தப்பிக்க முடியாது. Now when you teach this concept very thoroughly, when you impart these ideas very thoroughly into their mind, அவருடைய மனதிலே இப்படிப்பட்ட எண்ணங்களை மிக நல்ல விதத்தில் ஆழமாய் பதித்து விட்டால், then when they grow up it becomes easy for them to turn to God in repentance and realize their sin and come for forgiveness and receive God's salvation and all of that. பிறகு அவர்கள் வளர்ந்து வந்த பிறகு தன்னுடைய பாவங்களை உணர்ந்து தேவனிடத்தில் வந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது மிகவும் சுலபமாகிறது. Some years ago some theologians got together and they decided they will get rid of the idea of sin. சில வருஷங்களுக்கு முன்னாடி சில இறையியல்வாதிகள் கூடி சேர்ந்து இந்த பாவம் என்கிற எண்ணமே இருக்க கூடாது தீர்மானித்தார்கள். This old religion is full of they are saying that we have sinned, we need salvation. இது பழமையான மதம், பாவம் செஞ்சிட்டா ஆகவே ரட்சிப்பு தேவன்லாம் போதிக்கிறது. That's why Jesus died on the cross. ஆகவே தான் இயேசு சிலுவையில மரித்தார். No, Jesus only died as an example, not to save us. இயேசு வந்து நம்ம ரட்சிக்க சாகல, அவர் ஒரு முன் உதாரணமாய் மரித்தார். He died sacrificing himself
being a good man, he died for a good cause. ஒரு நல்ல மனுஷனா நல்ல ஒரு காரியத்துக்காக அவர் மரித்தார் அப்படின்ட்டாங்க. Just like other good people die for good causes, he died. எப்படி மற்ற நல்ல மனுஷங்க நல்ல காரியத்துக்காக மரிக்கிறாங்களோ அதே போல இவரும் மரித்தார். Totally different from what the Bible teaches. வேதம் போதிக்கிறதுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. Now what has that made? What has that brought about? அதனால என்ன ஆயிற்று? It has emptied those churches. அந்த சபையில எல்லாம் ஆளே இல்லாமல் போய் விட்டது. There is no life, there is only death in those churches. அங்க ஜீவன் கிடையாது, அந்த சபையில வெறும் மரணம் தான். Those seminaries have become cemeteries. அந்த செமினரி எல்லாம் கல்லறைகளாய் மாறி விட்டது. And those who got the degrees and come out and preach have nothing to say to the people. அங்க டிகிரி வாங்கி வெளியே வந்து பிரசங்கித்த ஆட்கள் மக்களுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லாமல் போய் விட்டார்கள். Because they have rejected truth. ஏனால் சத்தியத்தை நிராகரித்து விட்டார்கள். And in the end what happens? Families are affected. கடைசில என்ன ஆகுதுன்னா குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. Malachi 1 chapter 4 verses 1 to 7 is absolutely being repeated right now. மல்கியா 4:1 முதல் 6 வசனங்கள் இப்போது அப்படியே நடக்கிறது. In countries like Great Britain, it is not so great anymore. It is Britain now. And you see cathedrals with 4 people sitting there. பாருங்க, கிரேட் பிரிட்டன் தான் பேரு. இப்ப கிரேட்டே இல்லங்க. ஏன்னா பெரிய பெரிய கத்தீட்ரல் இருக்கு, ஆனா 4 பேர் தான் உள்ள இருக்காங்க. Only 4 people. 4 பேர். The priest has to rent his parsonage to foreign students to make his living. அங்க இருக்கிற பாதிரியார் அவர் பிழைக்கிறதுக்கு அந்த பார்சனேஜை வந்து வெளிநாட்டு மாணவர்களுக்கு வாடகைக்கு விட்டு அவர் பிழைக்கிறார். He's given a big bungalow. பெரிய பங்களா கொடுத்திருக்காங்க அவருக்கு. He divides them into so many rooms and rents it to foreigners. அத பல அறைகளாக பிரித்து வெளிநாட்டு மாணவர்களுக்கு வாடகைக்கு விடுறாரு. And those foreign students live there. They don't even go to that church. அங்க வசிக்கிற அந்த ஃபாரின் மாணவர்கள் கூட அந்த சபைக்கு போறது இல்ல. They are not able to evangelize them because there is no message of evangelism. There is no gospel message. There is nothing to draw them. So they are living right in the church and going to hell. சுவிசேஷத்தை அவங்களுக்கும் சொல்ல முடியல. ஏன்னா சுவிசேஷம் பண்ணியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆகவே கோயில் வளாகத்திலே இருக்கிறாங்க, அங்க இருந்துட்டு நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. Hello. This is what is happening. இதான் நடக்குதுங்க. Because they have rejected the truth of God's word. ஏன்னா தேவனுடைய வசனத்தின் சத்தியத்தை நிராகரித்து விட்டார்கள். It starts like that, then it comes down to the basic unit of society, which is the home. அங்க ஆரம்பித்து கடைசியிலே சமுதாயத்தின் அடிப்படை அமைப்பாகிய குடும்பத்துக்கு அது வருகிறது. So the concept of sin is lost, punishment is lost, and everything is lost. Therefore there is no sense of respect or reverence before God. ஆகவே பாவம் கிடையாது, தண்டனை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதன் விளைவு என்ன ஆகிறது? தேவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பது அதுவும் கிடையாது, இல்லாம போயிடுது. Because there is no respect or reverence, they don't listen to God, they don't listen to God's word. There is no knowledge, people are destroyed because of lack of knowledge. தேவன் மீது மரியாதை மதிப்பு இல்லாதனால தேவன் சொல்வதை கேட்பது கிடையாது. ஆகவே அறிவு கிடையாது, அறிவு இல்லாதனால வாழ்க்கை அழிந்து போகிறது. That is why we need to listen to God's methods. ஆகவே தான் தேவனுடைய முறைமைகளுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். So when a child is growing up, ஆகவே பிள்ளை வளரும்போது it is absolutely important that he understands that there is right and wrong and there is punishment if you do wrong. இதுதான் சரி, இதுதான் தவறு, தவறான காரியத்தை செய்தால் நிச்சயமா தண்டனை உண்டு. இதெல்லாம் பிள்ளைக்கு நல்லா விளங்கணும். And it doesn't pay to do wrong. தவறு செஞ்சிட்டு சும்மா தப்பி போக முடியாதுன்னு தெரியணும். Doing wrong brings about evil consequences. தவறு செய்தால் அதனாலே மோசமான விளைவுகள் ஏற்படும். Obedience brings rich rewards. ஆனால் கீழ்ப்படிதல் மிகுந்த பலனை கொண்டு வரும். These are things that must be inculcated in the family. இந்த காரியங்கள் எல்லாம் குடும்பத்துக்குள்ளே ஆழமாய் ஒவ்வொரு மனதிலும் பதிக்கப்பட வேண்டும். And the society must follow the same method. சமுதாயம் இதே முறையை தான் பின்பற்ற வேண்டும். Look at verse 5. 5ஆம் வசனத்தை பார்ப்போம். Let me read from Ways. வேஸ் மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன். Therefore you are all absolutely bound to legal submission, not only through the dread of the wrath, but also through the claims of conscience. ஆகவே நீங்கள் கோபாக்கினி நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். On the same principle you also pay taxes for the magistrates and for the magistrates or administrators under God. இதற்காகவே நீங்கள் வரியை செலுத்துகிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. It is nothing less than his work that they devote themselves and their energies to. It is nothing less than his work that they devote their energies. ஆறாவது வசனம். அவருடைய வேலைக்காக தங்களுடைய வேலனை அவர்கள் அவருடைய வேலைக்காக தங்களுடைய நாட்களை அவர்கள் செலவழிக்கிறார்கள் அல்லது அதுக்காக வேலை செய்கிறார்கள். Verse 7, pay to all men their just dues. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். Taxes to whom taxes are due, custom duties to whom custom is due, respect to whom respect is due, homage to whom homage is due. ஆகையால் யாவருக்கும்
எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். The point about respect is very important. பாருங்க, மரியாதை பற்றி பேசுறது ரொம்ப முக்கியம். Not just pay tax, pay respect also. வெறும் வரியை மட்டும் கட்டிட்டு போயிடாதீங்க, மரியாதையும் கொடுங்கள். Without developing the sense of respect and reverence at all levels, society will fail. மரியாதை மதிப்பு என்கிற உணர்வு எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று வளர்க்கப்படவில்லை என்றால் அந்த சமுதாயம் அழிந்து போகிறது. So it is very much true in the home, which also is like a government. ஆகவே ஒரு அரசாங்கம் போல இருக்க இந்த குடும்பத்துக்கு இது மிகவும் உண்மையாய் பொருந்தும். So God, who places all authorities, has placed the parents as authorities in the home. ஆகவே எல்லா அதிகாரங்களையும் நியமித்திருக்கிற தேவன் தான் குடும்பத்திலே பெற்றோர் என்னும் அதிகாரத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார். They must take that authority and use their authority in the correct way. அவர்கள் அந்த அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும். And the children must realize that there is authority over them and they must gladly submit to them. பிள்ளைகளும் எனக்கு மேல அதிகாரம் இருக்கிறது, அதுக்கு நான் மகிழ்ச்சியோடு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். And when that happens, அது நடக்கும்போது there is not only order in home, there is blessing in those people's lives because they are in a position now to receive knowledge from God. வீட்டில் ஒழுங்கு இருப்பது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலையிலே ஸ்தானத்திலே இப்போது அவர்கள் இருக்கிறார்கள். They understand reverence and respect. மரியாதை என்ன, மதிப்புன என்னன்னு அவங்களுக்கு இப்போ விளங்குது. Therefore they respect God. ஆகவே தேவனை மதிக்கிறார்கள். Therefore they are ready to learn and obey from God. ஆகவே தேவனிடமிருந்து கற்றுக்கொள்ள, தேவனுக்கு கீழ்ப்படிய இப்போது ரெடியா இருக்காங்க. Turn with me to Ephesians chapter 6. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். Verse 1. முதலாம் வசனம். Children, obey your parents in the Lord, for this is right. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். Now what does he base it on? எதன் அடிப்படையில் இது சொல்லுகிறார்? On the principle that God has ordained parents as the authority in the family. தேவன் பெற்றோரை குடும்பத்துக்கு அதிகாரமாய் வைத்திருக்கிறாரே, அதன் அடிப்படையில் கீழ்ப்படியுங்கள் என்கிறார். For this is right. Honor your father and mother, which is the first commandment with promise that it may be well with you, that you may live long on the earth. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. And you fathers, do not provoke your children to wrath, but bring them up in the training and admonition of the Lord. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. So there are two things told here. One, the children are told to obey. ஆகவே ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுது. ஒன்னு, பிள்ளைகள் கீழ்ப்படியணும்னு. Because this is right. This is God's principle. This is the way it must be done. ஏனா இதுதான் நியாயம், இப்படிதான் செய்யப்படணும், இதுதான் தேவனுடைய நியமம். Parents are authority. பெற்றோர் அதிகாரம் உள்ளவர்கள். They have the right to punish the child when he is going wrong. And if they fail to punish, they fail in their responsibility to show him what is wrong. பிள்ளை தவறு செய்யும்போது அவனை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. தண்டிக்காவிட்டால் அவர்கள் தண்டிக்காதன் மூலமாக அவன் செய்தது தவறு என்பதை அவனுக்கு சுட்டி காண்பிக்க தவறுகிறார்கள். Talking about Billy Graham. Billy Graham பத்தி பேசணும் இல்லையா? When you tell a little boy, give him a little teaching on not spitting, துப்பலாம் கூடாதுப்பா அப்படின்னு சின்ன பையன் கிட்ட போய் பெரிய போதனை கொடுத்தா he's not going to understand. அவனுக்கு அதெல்லாம் விளங்காது. One whack in his back which he will remember for all of his life, பின்னாடி ஒன்று வச்சிங்கன்னா வானலெல்லாம் மறக்கவே மாட்டான். அதை he understands that immediately. அது உடனே விளங்கிடும். After that you add the teaching. அதன் பிறகு தான் போதனையே. The Bible really teaches that. வேதம் அதை போதிக்குது பாருங்க உண்மையா. Because once he gets that, he begins to respect and reverence. ஏன்னா அது கிடைச்ச உடனே மதிப்பு மரியாதை தானா வருது. Because he doesn't have a brain that is developed enough to understand how he must not spit and all that. அப்பா அம்மா மேல துப்பலாம் கூடாதுன்னு அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு மூளை வளர்ச்சி இன்னும் இல்ல பிள்ளைக்கு. And if you talk to him also, you won't just listen to you. அத பேசினாலும் அவன் கேட்கவும் மாட்டான். அதை The Bible says that foolishness is bound up in a child. பாருங்க வேதம் சொல்லுது ஒரு பிள்ளைக்குள்ள மதியினம் அப்படியே ஒட்டி இருக்கான். What does it mean? அதோட அர்த்தம் என்ன? As a result of sin coming into this world, பாவம் இந்த உலகத்துக்குள்ள வந்ததன் விளைவாக the sinful nature, the nature to do wrong is tied up with the child's nature. அதாவது இந்த தவறு செய்யக்கூடிய அந்த தன்மை, அந்த சுபாவம் பிள்ளையோட நெஞ்சில அப்படியே ஒட்டின்னு இருக்கு. Innocent little child, ஒண்ணும் மரியாதை சின்ன குழந்தை தான். as he grows up, you see that in that nature is tied up, is
it's bound evil. ஆனா அப்படி வளரும்போது பார்க்கலாம் தீமை அப்படியே அங்க உள்ள ஒட்டி கிடக்கிறத. That is why, for learning English and maths and other subjects, you send him to a good school. ஆகவேதான் இங்கிலீஷ் மேத்ஸ் மற்ற காரியங்களை கற்றுக்கொள்ள நல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அங்க அனுப்பிச்சாலும் விளங்க மாட்டேங்குது, டியூஷனுக்கு வேற அனுப்புறோம். Then we send him to tuition. அப்புறம் டியூஷனுக்கும் அனுப்புறோம். Still he doesn't get it. அப்பவும் விளங்க மாட்டேங்குது. But sinning, ஆனா பாவம் வரும்போது 100 out of 100 he gets. 100க்கு 100 வாங்கிடுறாங்க. Just naturally it comes. ஏன்னா இயற்கையா தானா வருது அது. Did anybody take tuition for sinning? பாவம் செய்து யாராவது டியூஷன் எடுத்துருக்குமா? யாருக்கா கொஞ்சம் சொல்லி தாங்க எப்படி பாவம் தானா வரும் அது. It will come automatically. அது தானா வரும் அது. It's by nature. அது It is bound up. Foolishness is bound up in the child. மதியனும் நெஞ்சில அப்படியே ஒட்டிட்டு இருக்கு. It just takes the right opportunities, right environment and the kind of environment for it to come out and express itself. அந்த பாவம் வெளியே வரதுக்கு சரியான சூழ்நிலை ஏற்படும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது அது வெளியே வந்துரும். The right age and the right time and the right opportunity. சரியான வயசுல சரியான நேரத்துல சரியான வாய்ப்பு கிடைக்கும்போது வெளியே வந்துருது. So sin is inside the child. ஆகவே பாவம் பிள்ளைக்குள்ள இருக்கு. And he is going to easily do things that are wrong. அவன் தவறான காரியங்களை ரொம்ப சுலபமா செய்ய போறான் அவன். And immediately you cannot give him a big teaching to understand. உடனடியா அவனுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி பெரிய போதனை கொடுக்க முடியாது. Therefore, that is why the Bible talks about the rod of correction. ஆகவேதான் இந்த பெரம்பை குறித்து வேதம் போதிக்கிறது. சிலருக்கு இந்த பெரம்பு இவங்க கோபத்தில் வச்சு விளாசுறதுக்கு தான் பெரம்பு போட்டு அவனை கண்ணா பின்னான்னு போட்டு அதுக்கு இல்லை பெரம்பு. இவனுக்கு ஒரு சில காரியத்தை தெரியப்படுத்துறதுக்கு நாக்கா எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கணும் கரெக்டாக. அதுக்குன்னு இடம்லாம் கொடுத்து வச்சிருக்காரு கர்த்தர். Not to damage but to teach. அவனுக்கு அதனால ஒரு டேமேஜ் ஆயிடக்கூடாது, ஏதாவது கத்துக்கணும் அவன். No parent wants to damage his child. எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. But the parent surely wants to convey this serious matter that there is something wrong here and this is not allowed and this is not right. ஆனா நீ செய்கிற தப்பு, இது சரி கிடையாது, அதுக்கெல்லாம் இங்க அனுமதி கிடையாது, அதை பெற்றோர் அவனுக்கு தெரிய பண்ணிடணும். And if you say, well, I'm not going to mind that, let him do whatever he wants. நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்க, என்ன வேணா செய்யட்டும் அப்படின்னு விட்டா, then you are not taking your responsibility, and that is why the Bible says, fathers, do your job. அப்படி செய்யும்போது நீங்க பொறுப்பை நீங்க தட்டி கழிக்கிறீங்க. ஆகவே தான் சொல்லுது, பெற்றோரே உங்க வேலையை நீங்க செய்யுங்க. Train him in the admonition of the training, bring them up in the training and admonition of the Lord. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. How many of you know that it's a work? எத்தனை பேர் தெரியும் அது ஒரு வேலை? To train him and to admonish him and to raise him up is a work. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலே போதனையிலே அவனை வளர்ப்பது அது ஒரு வேலை. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வேலைக்கு போயிட்டு வரது தான் வேலை. வீட்டிலே ஒரு பெரிய வேலை இருக்கு. There is a big work at home. வீட்டிலே ஒரு பெரிய வேலை இருக்கு. You got to see what he is doing. You got to be ready to teach him and tell him and show him and convey to him and make sure that he understands what is right and what is wrong and what is allowed and what is not allowed. எது சரி எது தவறு, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எதற்கு அனுமதி உண்டு அனுமதி இல்லை, இதெல்லாம் நீங்க தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேணும், போதிக்க வேணும். And if you don't know how to do that and if you don't do that, அது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரியலனா, நீங்க அதை செய்யாம விட்டீங்கன்னா, then he fails to learn and then he cannot come into a place of blessing like we read in Deuteronomy 8. பிறகு அவன் கற்றுக்கொள்ள தவறுகிறான். அதன் விளைவாக உமாகம் 8ல வாசித்தது போல ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு நிலையிலே அவன் இல்லாமல் போய் விடுகிறான். That's why in Deuteronomy 8 it says God chastens his children as the father chastens a son, so that they can ultimately live in the land of plenty and abundance and peace and prosperity. ஆவேதான் உபாகம் 8 என்ன சொல்கிறது? தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். ஏன்? அப்பொழுதுதான் அவர்கள் சமாதானம், சந்தோஷம், நிறைவு, ஏராளம் தாராளம் நிறைந்த தேசத்திலே வாழ முடியும். Do you want your children to live in peace and prosperity and blessing? உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் செழிப்பாய் வாழ விரும்புறீங்களா? Every parent wants. ஒவ்வொரு பெற்றோரும் அப்படிதான் விரும்புறாங்க. But then for that we have to do some work. ஆனா அதற்கு நாம் சில வேலை செய்ய வேண்டியிருக்கு. The main work we have to do is from the beginning is to impart the fear of the Lord. அதனால செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஆரம்பத்திலே என்ன செய்யணும்னா
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவனுக்கு ஊட்ட வேண்டும். How are you going to impart the fear of the Lord? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எப்படி அவனுக்குள்ள கொண்டு வருவது? You're not going to take the Bible to a 2-year child and preach a sermon about the fear of the Lord. 2 வயசு பிள்ளைகிட்ட பைபிள் எடுத்துட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது. You start with teaching him how to fear the parents first. பெற்றோருக்கு பயப்படுவது எப்படி? முதல்ல அதை கற்றுக் கொடுப்பதில் ஆரம்பிங்க. Then he will automatically fear or respect the authority. பிறகு தானாகவே மற்ற அதிகாரங்களுக்கு பயப்பட ஆரம்பிப்பான், மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பான். Then it becomes easy for you to teach how he must respect and reverence God and his word and obey God's word. பிறகு தேவனையும் அவருடைய வார்த்தையும் மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அதையெல்லாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பான். If you fail to do that, இதை செய்ய தவறும்போது then the evil nature in him rises up to do its work. பிறகு அவனுக்குள்ள இருக்க அந்த பொல்லாத சுபாவம் அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறது. That will rise up. அது தானாகவே எழும்பும். But the father is not there to take care, or the mother is not there to watch that thing as it rise up and put it down. ஆனா அது தலை காட்டும் போது அதை தண்டித்து அதை கீழே அமுத்துக்கிறதுக்கு அப்பா அம்மாவும் தயாரா இல்லைன்னா then it will rise up and it will do its work. பிறகு அது வெளியே எழும்பும், தன்னுடைய வேலையை அது காட்டும். Now sin came from the devil, right? பாருங்க, பாவம் பிசாசு கிட்ட இருந்து வந்தது. Let's learn something there. அங்க சில காரியங்களை கற்றுக்கொள்வாங்க. Just one moment, turn to Isaiah 14. திருப்பம் ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு. What happens when you just leave a child like this? ஒரு பிள்ளையை அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகிறது? I'll show you what comes. You know, it's a sin nature comes from the devil. பாருங்க, இந்த பாவ சுபாவம் பிசாசு கிட்ட இருந்து வருது. And you see what the devil's nature is. பிசாசுடைய சுபாவ தன்மை என்ன இங்க பார்க்கலாம். Isaiah 14:12. ஏசாயா 14:12. How you are fallen from heaven, O Lucifer, son of morning. How are you cut down to the ground, you who weaken the nations. அதிகாலையின் மகனாக விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. This is talking about the devil. இது பிசாசை பற்றி பேசுகிறது. For you have said in your heart, I will ascend into heaven, I will exalt my throne above the stars of God, I will also sit on the mount of the congregation on the farther sides of the north, I will ascend above the heights of the clouds, I will be like the Most High. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், நான் வடபுறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், நான் உன்னதமானதுக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இதயத்தில் சொன்னாயே. This is the essence of sin. பாவத்தினுடைய சாராம்சம் இதுதான். I will. நான். When you do not get on your work as a parent to discipline the children and stay with it and begin to train and admonition in every way, train and raise him up in the admonition, you will find this nature becoming strong and strong as he grows up, where he will say, I will do this, I will do that, I won't do that, I won't do this. That's the way he rises up. பெற்றோராகி நீங்கள் பிள்ளையை வளர்க்கும் போதே கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலும் சிற்சையிலும் வளர்க்க தவறும் போது என்ன ஆகிறது? பிள்ளை வளரும் போதே நான் இதை பண்ணுவேன், நான் அதை செய்வேன், நான் என்கிற தன்மை வெளியே வருவதை பார்க்கலாம். தான் நினைத்ததை செய்கிறவனாக, கீழ்ப்படியாதவனாக, தான் எதை நினைக்கிறானோ அதை செய்கிறவனாக தான் அவன் வளர்வான். அந்த நேச்சர், அந்த தன்மை வளர்ந்தோங்கும். It will develop and become stronger and stronger day by day because you are allowing it to flourish. அவன் அப்படியே நீங்க விட்டதுனால அந்த நான்கிற எண்ணம் வந்து அதிகமாக வளர்ந்து ஓங்க ஆரம்பிக்கிறது. You fail to put it down. You fail to put a check on that. அதை நீங்கள் தடுக்க தவறி விட்டீர்கள். You fail to say no to that. அதுக்கு முடியாது என்று சொல்ல தவறி விட்டீர்கள். You fail to say no, none of that I will business. No. நான் சொல்லலாம் முடியாதுங்க. அது obedience is the thing that is necessary. இங்க ரொம்ப முக்கியம் கீழ்ப்படிதல். Just learn to obey. கீழ்ப்படிய கற்றுக்கொள். Submit your will to God. உன்னுடைய சித்தத்தை தேவனுக்கு கீழ்ப்படுத்து. How do you understand? How does he understand that? எப்படி அவனுக்கு அதெல்லாம் விளங்கும்? How does he learn to obey? எப்படி அவன் கீழ்ப்படிய கற்றுக்கொள்வான்? Before he even obeys, before he even receives knowledge, he must first learn to reverence and respect. இந்த கீழ்ப்படில கற்றுக்கொள்ளும் முன்னர், அறிவை பெற்றுக்கொள்ளும் முன்னர் மதிக்க மரியாதை கொடுக்க அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். What happened to the devil when he said I will and decided to do whatever he wanted to do and rebel against God? நான் இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், தேவனுக்கு விரோதமா கலகம் செய்வேன் பிசாசு சொல்றானே, என்னாச்சு அவனுக்கு? Verse 15. 15. Yet you shall be brought down to Sheol, to the lowest depths of the pit. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். Now let's go to Philippians chapter 2. I will show you the contrast between Jesus and the devil, how Jesus obeyed
and how he prospered. இப்ப பிலிப்பியர் 2க்கு போயிட்டு பிசாசுக்கும் இயேசுவுக்கும் உள்ள அந்த முரண்பாட்டை காட்டுகிறேன். இயேசு எப்படி கீழ்ப்படிந்தான், அதனால என்ன ஆயிற்று என்று பார்ப்போம். Because he said, I will, and ended up doing what he willed. He went down into the pits. He was brought down. நான் சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு அவன் செஞ்சதுனால அதால பாதாளத்திலே தள்ளப்பட்டு போனான் அவன். Lost his blessing and went down. ஆசீர்வாதங்களை இழந்து போய் கீழே போய்ட்டான். Look at what Jesus did. இப்போ இயேசு என்ன செய்தார்னு பாருங்க. Let this mind be in you which was also in Christ Jesus. Philippians 2 verse 5. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Who being in the form of God did not consider it robbery to be equal with God, but made himself of no reputation, taking the form of a bond servant and coming in the likeness of men. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். Being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். Therefore God also has highly exalted him and given him the name above which is above every name, that at the name of Jesus every knee should bow, of those in heaven and those on earth and those under the earth, that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Here is the example to follow. இதுதான் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதிரி. Here is a man of perfect obedience. பூரணமான கீழ்ப்படிதல் உள்ள மனுஷன் இவர். He is a man of wisdom and knowledge. ஞானம் அறிவு நிறைந்த மனுஷன் இவர். He is a man who has learned to obey God. தேவனுக்கு கீழ்ப்படியும்படி கற்றுக்கொண்ட மனுஷன் இவர். What happened? என்ன ஆயிற்று? He got exalted above everything else. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். Your children will be in an exalted position when they follow this model. இந்த மாதிரியை பின்பற்றும்போது உங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்கள். When they are disciplined and learn to obey God, they will be exalted. அவர்களுக்கு ஒழுக்கம் கற்றுத்தரப்பட்டு தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும்போது உயர்த்தப்பட்டு இருப்பார்கள். When the devil's nature, evil nature begins to rise up and act, and it is allowed to do and have its free reign in your home, then the child begins to go down. ஆனா அந்த பிசாசுடைய தன்மையான நான்ற அந்த சுபாவம் குடும்பத்திலே அதிகரிக்க தலைவிரித்து ஆட இடம் கொடுக்கும்போது கடைசியில் அது அதால பாதாளத்தில் கொண்டு போய் விடும். Not an exalted life but a lowly life. உயர்த்தப்பட்ட வாழ்க்கை அல்ல, மிக மோசமான ஒரு வாழ்க்கை. Turn with me to Proverbs. Let's read a couple of verses more. நீதிமொழிகள் திருப்பும் 1-2 வசனங்களை அங்க வாசிப்போம். 22:15. 22:15. Listen to this. கவனிங்க. Foolishness is bound up in the heart of a child. பிள்ளை நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும். What is bound up? என்ன ஒட்டி இருக்கு? Foolishness. மதியீனம். When the Bible talks about foolishness, it's not talking about being a moron or imbecile or intelligence wise blank, no, that's not foolishness. மதியீனம் சொல்லும்போது foolishness Bible talks about. மதியீனம் என்று வேதம் சொல்லுது ஏதோ அறிவில்ல முட்டாளா இருக்கானே அப்படிப்பட்ட மதியீனத்தை பற்றி சொல்லுது. மூளை சரியா வேலை செய்யல, மூளை வளர்ச்சி இல்ல, அந்த அதுல முட்டாள் கிடையாது. முட்டாள்ங்கறவன் when Bible calls a fool, it's talking about a rebel who does not respect God and his word. மதியீனன் வேதம் ஒரு ஆளை அழைக்கும்போது தேவனை மதிக்காதவன் விரோதமாய் கலங்கம் செய்கிற ஆளை பற்றி தான் அப்படி சொல்லுகிறது. The fool says in his heart there is no God. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். Why he is a fool? Because he is rebelling against God. He says no to God. ஏன் அவன் மதிகேடன்? ஏன்னா தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறான், தேவனே இல்லைன்றான் அவன். Now foolishness, this rebellious nature that is bound up in the heart of a child. ஆகவே இந்த மதியீனம் என்பது எதிர்த்து நிற்கிற அந்த சுபாவம் பிள்ளையினுடைய நெஞ்சில இருக்கு. Devil's nature has become now part of human nature. When a person is born, that nature just comes along and binds itself to that. பிசாசுடைய சுபாவம் மனுஷனுக்குள்ள இருக்கு. அவன் பிறக்கும் போதே அவன் கூடவே அந்த சுபாவம் அவனோட ஒட்டி வருகிறது. Now listen to the interesting way how you get rid of it. அதை எப்படி அகற்றுவது அதை கவனிங்க சொல்லுங்க. The rod of correction will drive it far from him. அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு வெகு தூரம் அகற்றி விடும். Now you understand how it is driven. இப்போ அது எப்படி அகற்றப்படுதுன்னு விளங்கணும்னு நினைக்கிறேன். What does it mean? அதோட அர்த்தம் என்ன? It means a child understands the rod of correction more than the correction that the teaching that comes out of your mouth. அதாவது
வாய் வழியாய் நீங்கள் கொடுக்கிற போதனையை காட்டிலும் தண்டனையின் பிறம்பினால் வருகிற போதனை ஒரு பிள்ளை நல்லா விளங்கி கொள்ளுகிறது. When he's so small and does not understand these ideas, சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ஐடியாலாம் விளங்காத போது that evil nature still rises up. அப்பவும் அந்த பொல்லாத சுபாவம் வெளியே வருது. Can you imagine Billy Graham's 2-year kid spitting on his father, the great Billy Graham? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பில்லி கிராம் அவ்வளோ பெரிய ஆளு, அவருடைய 2 வயசு பையன் அவர் மேல துப்புறானா? துப்புறானா? அதோட வாழ்நாள்ல இனிமே எதையுமே துப்ப மாட்டான், அழுக்க கூட முழுகிடுவான்றார். அன்னைக்கு கொடுத்த கொடுல. He doesn't understand concepts. அவனுக்கு இந்த விஷயம்லாம் சொன்னா விளங்காது. But the rod of correction will drive that nature away from him. That evil nature, that rebellious nature, that nature that stands up and wants to rebel against everything that is good. ஆனா நான் என்கிற அந்த சுபாவம், எல்லா நன்மைக்கு எதிர்த்து நிற்கிற அந்த சுபாவம், முரட்டாட்டமான குணத்தை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு தூரமாய் அகற்றிவிடும். So the physical side of correction has a place. ஆகவே இந்த மகனை திருத்தும் போது அதுல இந்த கொஞ்சம் சரீர பிரகாரமாய் சிட்சிக்கிறதுன்றது வந்து அதுக்கு ஒரு இடம் இருக்குதாங்க. There is a place. அதுக்கும் ஒரு இடம் இருக்கு. You cannot say you cannot do that at all. அடிக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. But at the same time, ஆனா அதே நேரத்துல if you are always beating your child, எப்போ பார்த்தாலும் பிள்ளையை அடிச்சிட்டே இருந்தா, அப்ப நீங்க சரியா அடிக்கலன்னு அர்த்தம் முதல்ல இருக்கு. அதனால தான் இன்னைக்கு அடிச்சிட்டான், விளங்கலன்னு அர்த்தம். ஹலோ டெய்லி இதுக்கு அடிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னா அப்ப முதல்ல கொடுத்த அடி சரியில்லைன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் வெரி ரேர்லி 1 or 2 times லைஃப் டைம், தட் இஸ் இனஃப். வாழ்நாள்லயே அதுக்கப்புறம் 1-2 முறை கொடுத்தாலே போதும். This is not something that you all the time go around your house with a cane, you know. இது வந்து வீட்ல எப்போதும் பெரம்பு தூக்கிட்டு சுத்தி நிக்கிற ஒரு இது இல்ல இது. No, not all the time beating your child. That is not what the Bible talks about. எப்ப பார்த்தாலும் பிள்ளையை அடிக்கணும் அப்படி எல்லாம் வேதம் இங்க போதிக்கல. But there is a place, it seems like, and logically I explained it. ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு போல இருக்கு, அத லாஜிக்கலா உங்களுக்கு விளக்கி சொன்னேன் நானே. He understands that more than anything else at that point in his life. வாழ்க்கையில அந்த வயசுல மற்ற எல்லாத்தை விட இதுதான் அவனுக்கு நல்லா விளங்குது. You know, I knew some people when they were 18 years old. I had some friends who were 18 years old, and the father will tie him up in the pillar in the house, tie him up and take the belt and just beat him when he's 18 years old. எனக்கு சில ஆட்களை தெரியும் பாருங்க, 18 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா தூண்ல அந்த பையனை கட்டி வச்சு பெல்ட் எடுத்து அடின்னு அடிச்சிருக்காரு. One day the boy, you know, he's a weightlifter and all that. One day the boy turned around, stood like this to the father, said, "You touch me, you are finished." பையன் பாருங்க வெயிட் லிஃப்டர், ஒரு நாள் அப்பா பாக்க திரும்பி இப்படி நிக்கிறான், கையை வச்சா அவ்வளவுதான், வச்சா தொலைச்சிருவான்ட்டான். அப்பாவோட பெருசா இருக்கிறான், அன்னையோட பயந்துட்டாரு, போயிட்டாரு, தொடக்கூடாதுடா. அந்த வயசுல அடிக்கிறது அது முட்டாள்தனம். தட் இஸ் ராங். அது தவறு, முட்டாள்தனம் அது. அந்த மாதிரி அடிக்கிறது, அவர் அடிச்சா எல்லாம் வெளியே ஓடிடணும், அம்மா அம்மாலாம் ஓடிடணும். ஆல் மதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எவ்ரிபடி ஷுட் ரன் அவுட் ஆஃப் த ஹவுஸ் பிகாஸ் சச் மேட் பீட்டிங். அவ்வளோ கண்மூடித்தனமா அடிப்பாரு அப்பா, அம்மா எல்லாம் ஓடிடுவாங்க வெளியில. That's not the way to do. That's not what the Bible talks about. That's not the brutality the Bible talks. அந்த அளவுக்கு கொடூரமான விதத்துல அடிக்கணும்னா வேதம் போதிக்கல. You know, Bible is not about that. வேதம் அதை பற்றியதல்ல, அப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை போதிக்கிறது இல்ல. But the Bible recognizes the fact that there is an evil nature in the child which when unchecked will rise up and assert itself, and you need the rod of correction at that age a little bit to put it down when it has to be put down. ஆனா வேதம் என்ன போதிக்கிறது, பிள்ளைக்குள்ளே அந்த பொல்லாத சுபாவம் இருக்கிறது, அது எழும்ப ஆரம்பிக்கிறது. அது எழும்பும் போதே இந்த தண்டனையின் கோலை கொடுத்து அதை நீங்கள் அடக்காவிட்டால் பின்னாடி அதனால பிரச்சனை தான். But some people think only the rod is the instrument of discipline. ஆனா சிலர் நினைக்கிறாங்க வெறும் பெரம்பு இருந்தா போதும், அதை வச்சே திருத்திடலாம். That's wrong. அது தவறு. வேதம் அதை போதிக்கிறது இல்ல. Rod has a very limited use. பெரம்புக்கு வந்து அது யூஸ் வந்து ரொம்ப கம்மி தான். Very discretionary use and limited use. ரொம்ப குறைவா தேவைப்பட்டா பயன்படுத்தலாம். Now chapter 29 verse 15 gives us the full picture. ஆனா 29:15 அதனுடைய படத்தை முழுசா நமக்கு கொடுக்குது. Now in 22:15 you read about the rod. 22:15ல அந்த பிரம்பை பற்றி வாசித்தீங்க. That's why you must read the whole Bible. அவைதான் முழு பைபிளையும் வாசிக்கணும். 29:15 it says the rod and rebuke give wisdom.
பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். One translation says the rod and reproof give wisdom. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது பிரம்பும் அவனை புத்திமதியும் ஞானத்தை கொடுக்கும். But a child left to himself brings shame to his mother. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். That means the child is left alone to say I will and do whatever he wills, and no check, and no correction, no rod and no reproof, no teaching, no rod. The child goes and brings the whole அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், நான் சொல்ற பிள்ளைய திருத்தாம அடிக்காம அப்படியே விட்டுட்டா கடைசில அதனால தாய்க்கு தான் வெட்கம். So both the rod and reproof are necessary. ஆகவே இந்த பிரம்பும் புத்திமதியும் ரெண்டுமே அவசியம். Two things. ரெண்டு காரியம். Everybody say this. எல்லாம் சொல்லுவோம். Rod and reproof. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும். Rod and reproof. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும். Both things are necessary. ரெண்டுமே அவசியம். Well, we have reached our limited time today. I want to say a few more things, but we'll continue next week. இன்னும் சில காரியங்களை சொல்லணும், ஆனா அடுத்த வாரம் தொடரும். But keep that in mind. ஆனா இத மனசுல The Bible gives a full picture. முழு படத்தை வேதம் கொடுக்கிறது. Bible doesn't say the rod is the thing that is going to correct your child. பிரம்பு தான் போதும் அதான் பிள்ளையை திருத்தன்னு சொல்லல வேதம். No. கிடையாது. It just says there is a limited use for that. There is a thing that makes sense, that the rod must be used at a certain point in a very limited way. But there is something else that is added, reproof, and we'll develop on that more. We'll talk about teaching and nurturing and admonishing and so on. பிரம்புக்கு இடம் இருக்கு, ஆனா பெரும் மட்டும் போதாது, கூட கடிந்து கொள்ளுதல வேண்டும். எப்படிதான் கர்த்தர் கேட்ட சிட்சையில போதனையில அவனை வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் வேதம் போதிக்கிறது. As he grows up more and more and more, less, very little and none of that பெரம்பு, more of the teaching. வளர்ந்து வரும்போது இந்த பெரம்பு உபயோகப்படுறது ரொம்ப அப்படியே குறைஞ்சு வந்து இந்த போதனை புத்திமதி இப்போது அதிகமாகிறது. When you use the rod right, only once or twice is enough in a lifetime sometimes. பெரம்ப சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையில 1-2 முறை அடிச்சாலே போதும். He understands all this nonsense is not going to go in this house. அவனுக்கு விளங்கிடும் இந்த வீட்ல இப்படிப்பட்ட முட்டாள்தனம் நடக்க முடியாதுன்னு. You tell him, he doesn't understand. ஆனா சொன்னா அவனுக்கு விளங்காது பாரு. He remembers that. அது அவனுக்கு ஞாபகம் இருந்தா போதும். But then when you teach him, then when he grows up and you teach him, he understands more. வளரும்போது அவனுக்கு நாம இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது அவன் நல்லா விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறான். Knowledge comes by teaching. அறிவு போதனை கொடுப்பதன் மூலமாய் வருகிறது. Let's all stand up together. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise God. Hallelujah. Well, so we have a work. ஆவே நமக்கு ஒரு வேலை இருக்கு. வீட்டுக்கு போனா இப்ப வேலை இருக்குது. என்ன பண்றான்னு கவனிக்கணும். அவன் என்னமோ பண்றான், நான் என்னமோ பண்றேங்க, நமக்கு இதுக்கெல்லாம் என்ன நேரம் இருக்குது? No, that's the thing it says, he'll bring you to shame. அதான் சொல்லுது, கடைசில அப்படியே விட்டா வெட்கம் தான் கொண்டு வருவான். You have to watch out. கவனிக்கணும். You got to instruct, you got to admonish, you got to encourage. கடிந்து கொள்ளணும், புத்தி சொல்லணும், அவனை உற்சாகப்படுத்தணும். Teach. போதிக்கணும். Otherwise, he brings everybody to shame. இல்லாவிட்டால் அவனால எல்லாருக்கும் அவமானம். We'll talk about it more. அதை பற்றி நான் அதிகமா பேசுறேன். Let's just give praise to God. கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா. Hallelujah. Hallelujah. Thank you, Father. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Father God, in the name of Jesus. பிதாவாகிய தேவனே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். Thank you, Lord, for your word. தகப்பனே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். We thank you because you want to lead us and our families and our children into the land of milk and honey, into the promises, into all the blessings and peace and prosperity. ஆண்டவரே நீர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீர் வைத்திருக்கிற எல்லா சமாதானத்துக்குள்ளே ஆசீர்வாதத்துக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட தேசத்துக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறீரே. That is why you want to discipline us and take us in that direction. ஆகவே தான் எங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அந்த திசையிலே கொண்டு போக விரும்புகிறீர். So that we can be in a position to enjoy God's blessings. அது மூலமாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்க முடியாது. And I pray that every child in these homes that belong to the people here will be raised up in an atmosphere of obedience and respect and reverence for God. இங்க இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே கீழ்ப்படிதலின் சூழலிலே வளர்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். For it is the beginning of knowledge. என்றால் அதுதானே
அறிவுக்கு ஆரம்பமா And இருக்கிறது. knowledge shall cause them to live and thrive and flourish. அறிவுதானே அவர் நன்றாய் வாழ்ந்து தழைத்து செழித்தோங்கும்படி May they செய்கிறது. be blessed. அவள் ஆசீர்வதிக்கப்படட்டும். I pray that your wisdom will be given to parents to raise their child for the glory of God, பிள்ளைகளை தேவ மகிமைக்காய் வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானம் பெற்றோருக்கு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். so that families may flourish and walk in the fullness of God's blessing. அதன் மூலமாய் குடும்பங்கள் தழைத்தோங்கி தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை வாழட்டும். Give you all the glory and honor and praise. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.